அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவும் இன்னும் ஒரு உடன்பாட்டுக்கு வராத நிலையில் ஈரான் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை விடுத்து வரும் நிலையில் ட்ரம்பின் நிராகரிப்புக்கு பிறகு அவங்களோட ஈரானின் 10 அம்ச திட்டத்தை அவங்களோட ப்ரப்போசலை நிராகரித்த ரிஜெக்ட் பண்ணிய பிற்பாடு ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. ட்ரம்பின் நிராகரிப்புக்கு பிறகு நினைவுபூர்வமான பாடம் கற்பிக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தெஹ்ரானின் சமீபத்திய முன்மொழிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிராகரித்ததை தொடர்ந்து எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் நினைவுபூர்வமான பாடம் கற்பிக்க ஈரானின் ஆயுதப்படைகள் தயாராக இருப்பதாக ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எதிர்ப்பாளர்கள் ஆச்சரியப்படுவார் என்றும் கலிபாப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். போரை முடிவுக்கு கண்டுவதற்கான தெஹ்ரானின் சமீபத்திய முன்மொழிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிராகரித்ததை தொடர்ந்து எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் நினைவில் நிற்கும் பாடம் புகட்ட ஈரானின் ஆயுதப்படைகள் தயாராக இருப்பதாகவே அவர் தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரானின் சமீபத்திய சமாதான முயற்சிகளை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிராகரித்த பின்னர் ஈரானின் உயர்மட்ட நாடாளுமன்ற அதிகாரி அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் நினைவில் நிற்கும் ஒரு முகமாக பாடம் புகட்ட எங்கள் ஆயுதப்படைகள் தயாராக உள்ளன என்றும் தவறான உத்திகளும் தவறான முடிவுகளும் எப்போதும் தவறான விளைவுகளையே உருவாக்கும் என்றும் இதை உலகம் முழுவதும் ஏற்கனவே புரிந்து கொண்டுள்ளது என்றும் சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். அனைத்து வழிகளிலும் அனைத்து வகைகளிலும் பரிசீலனையில் உள்ளன. எதிர்ப்பாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்று கூறி ஈரான் அனைத்து வழிகளுக்கும் தயாராக இருப்பதாக கலிபாப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது, தடைகளை நீக்குவது மற்றும் ஹாமிஸ் ஜலச்சந்தியில் கடல்சார் பாதுகாப்பை மீட்டெடுப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்தியதாக கூறப்படும் ஈரானின் மாற்று முன்மொழிவை ட்ரம்ப் நிராகரித்த பின்னர் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குவது மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதையின் மீதான தனது இறையாண்மை உரிமைகளை அங்கீகரிப்பது ஆகியவற்றுடன் எந்த ஒரு போர் நிறுத்தத்தையும் ஈரான் தொடர்ந்து தொடர்புபடுத்தி வருகிறது. போரும் நிலையற்ற போர் நிறுத்தமும் கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை தொடுத்தன. இது ஈரானின் பதிலடி தாக்குதலுக்கும் ஹாமிஸ் ஜலச்சந்தி பாதை வழியாக நீர்வழி பாதை மூடப்படுவதற்கும் வழிவகுத்திருக்கின்றது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் ஏப்ரல் 8 அன்று ஒரு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த போதிலும் அது ஒரு நீடித்த உடன்படிக்கையை ஏற்படுத்த தவறி இருக்கின்றது என்றும் பின்னர் ட்ரம்ப் காலக்கெடு எதுவுமின்றி போர் நிறுத்தத்தை நீடித்தார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானின் சில கோரிக்கைகளை நிராகரித்ததை தொடர்ந்து ஈரான் தரப்பிலிருந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்போதே ஈரான் மீது தனது கடுமையான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். குறிப்பாக ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார தடைகள் குறித்த பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளை அவர் நிராகரித்திருந்தார். இதற்கு பதிலடியாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அல்லது உயர்மட்ட தலைவர்கள் தரப்பிலிருந்து ஈரானின் இறையாண்மை மதிக்காதவர்களுக்கு வரலாறு ஒரு நினைவுபூர்வமான பாடத்தை கற்பிக்கும் என்ற ரீதியில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நினைவுபூர்வமான, அதாவது அவங்க சரியா சொல்ல போனால் மெமரபிள் லெசன், லாஸ்டிங் லெசன் சொல்லலாம் என்பது ராஜதந்திர ரீதியாகவும் தேவைப்பட்டால் ராணுவ ரீதியாகவும் பதிலடி கொடுக்கப்படும் என்பதை குறிக்கும் ஒரு எச்சரிக்கை சொல்லாக ஈரான் பயன்படுத்தியுள்ளது. டபுள் அங்கீகாரம், மெமரபிள் லெசன் அல்லது லாஸ்டிங் லெசன் என்று சொல்லலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் ட்ரம்பின் கருத்துக்களும் அதற்கு ஈரானின் இந்த ஆக்ரோஷமான பதிலும் சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக்க ஈரான் அளித்த பரிந்துரைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொன்னது பிற்பாடுதான் இந்த நிலையை டோட்டலி அன்அக்செப்டபிள் என்று சொல்லி வரார் இல்லையா. ட்ரம்பின் இந்த நிராகரிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப் இந்த எச்சரிக்கைக்கு விடுத்திருக்கின்றார். அதில் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் நினைவுபூர்வமான பாடம் கற்பிக்கப்படும் என்றும் அவர் ஆயுதப்படைகள் தயாராக இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார். தற்பொழுது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த போர் நிறுத்தம்
சீஸ்ஃபயர் மிகவும் பலவீனமடைந்துள்ளதாகவும் ட்ரம்ப் மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமையில் தான் ஈரான் சொல்லுகின்றது, நாங்கள் எந்த நிலையிலும் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்று, மீண்டும் ஒரு யுத்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. மிகப்பெரிய பதிலடியாக புதிய ஆயுதங்களும் புதிய இறக்குமதி ஆயுதங்களாக அவை இறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பரப்பில் பார்க்கலாம், தொடர்ச்சியான முறுகல் நிலை தொடர்ந்து வருகின்றது. எந்த நேரத்திலும் ஒரு யுத்தம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது. ஈரானும் ஆயுதங்களையும் படைகளையும் ஜலசந்தியில் குவித்த வண்ணம் வருகின்றது. பார்ப்போம் தொடர்ந்து வருகின்ற காணொலிகளையும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.